ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள் டிஹெச்எஸ் துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், உங்களுக்கு வந்து மல்டிபர்பஸ் ஒர்க்கர் இந்த மாதிரிலாம் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 23,000 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 15th ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம்லேருந்து, உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், குவாலிஃபிகேஷன், ஸோ உங்களோட டிகிரிலாம் வந்து டிப்ளமோட மார்க்லேருந்து, கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து, உங்களோட அட்ரஸ்லேருந்து, உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர், பிளேஸ், டேட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் செல்ஃப் அட்டஸ்டில் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸோ இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. ஸோ இணைச்சு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்துக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பாருங்கள் 15th ஜூலைக்குள்ளார நேரில் இல்லைனா நீங்கள் வந்து தபால் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நேரடியாகவோ இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 15th ஜூலை ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 4 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஆடியோலஜிஸ்ட் கேட்டகரி, ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டகரி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரேடியோகிராஃபர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு ஒரு 4 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 8th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 8,500 சேலரி வந்து வரும். அடுத்து ரேடியோகிராஃபருக்குலாம் வந்து பிஎஸ்சி வந்து நீங்கள் ரேடியோலஜி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 13,300 சேலரி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் பிஜி டிப்ளமோவில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். டைப் ரைட்டிங்குமே வந்து பாருங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து லோயர் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 13,500 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஆடியோலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட்க்குலாம் வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் ஸ்பீச் அண்ட் இயரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 15th ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாவட்ட வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டமாக வந்து வரும். சிவகங்கை மாவட்டத்தை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா மாவட்ட வரையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எந்த மாவட்டங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.